ஐயா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். மணிசங்கர் ஐயர், ஏன்னா நான் வந்து மணிசங்கர் அவருடைய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தை வேலை செய்தவன், அவருடைய ஆலோசகராக கௌரவ ஆலோசகராக உள்ள மணிசங்கர் ஐயர் இன்னைக்கு தோத்துட்டார்னா அதற்கு முக்கிய காரணம் அந்த தொகுதியில எங்களுக்கு செக்குலர் ஓட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அங்க இந்திய மனிதநேய கட்சின்னு ஒரு கட்சி ஓட்டு போட்டு எங்களுடைய ஓட்டு வங்கியை பிரித்துச்சு. அதான் உண்மை. சரி, ஏன் நீங்க அப்ப ஒரு சிறுபான்மை சமுதாயத்துக்கு இடம் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்காம விட்டீங்க? அதை யோசிச்சு பண்ணிருக்கணும்ல. ஒரு தொகுதினா இதுதான் கேண்டிடேட் செலக்ஷன் தப்பா? அப்போ நீங்களே சொல்லுங்க சார், என்ன காரணமா இருக்கும்? தேசிய காங்கிரஸ் வந்து மக்களை வந்து ரீச் பண்ண முடியலீங்க. எப்படி நான் சொல்றேன். இப்போ ஏடிஎம்கே எடுத்தோம்னா ஜெயலலிதா எடுத்துக்கிட்டு 41 பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், அங்கங்க வழிநடுக கூட்டம்னு போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா போய் ரீச் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்துல பலன் தான் போன எலெக்ஷன்ல 0 இருந்த அவங்களுக்கு இன்னைக்கு அதிகமா சீட்டு கிடைச்சிருக்கு. ஓபன் பண்ணிருக்காங்க ஆச்சுங்களா? அதே மாதிரி ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கங்க. அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய உதவி செய்யற மாதிரி ஸ்டேட் ஃபுல்லா போய் எல்லா இடத்துலயும் அவர் போனாலும் நல்ல கூட்டம். எப்படி இவங்களுக்கு எப்படி கூட்டம் வந்து அது மாதிரி அவங்களும் கூட்டம் வந்தது. அவங்க ஸ்டேட் ஃபுல்லா போய் எல்லா இடத்துலயுமே பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லங்க, அவர் எல்லா இடத்துக்கும் போனான்னு சொல்ல முடியுமா உங்களால? அது மாதிரி காங்கிரஸ்ல யாரும் போகலீங்க. சோனியா காந்தி அம்மா மெட்ராஸ்ல வந்து நின்னுட்டு அங்க பேசிட்டு போயிட்டா கன்னியாகுமரியில இருக்கும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு 3 இடமாவது போகணும்ல. நான் முடிச்சிடறேன். மெட்ராஸ்ல இருந்து வந்து தீவுத்துல இருந்து ஓட்டு கேட்டு போயிட்டா போட்டுருவாங்களா? அவங்க மதுரைக்கு கன்னியாகுமரி 3 இடம் போட்டு நீங்க கொண்டு போயிருக்கணும். அவங்க ஏன் அவங்களை கொண்டு போகல? நீங்க தான் அவங்களை அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போகாம விட்டது காங்கிரஸ் தப்பு. அதனால இவ்வளவு பெரிய தலைகள்லாம் உருண்டுடுச்சு. அதை தவிர எனக்கு வந்து அங்கங்க நாங்க எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா கோஷ்டி போஸ்டல் ஒரு பெரிய பிரதான காரணமா இருக்குது. 2 காரணங்கள் சொல்லிருக்காங்க. ஒரு கோஷ்டி புஸ்தகம் பற்றி ஏற்கனவே நீங்க வந்து கருத்து சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து பிரச்சாரம் சரிவர செய்யவில்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க. நீங்க சொன்னீங்க நாங்க வந்து நன்மை செய்யறோம், ஆனா அதை வந்து மக்கள்கிட்ட அதிகமா சொல்றது இல்லன்னு சொல்லி. இதுவும் பிரச்சாரங்க விதத்துலதான் சேருது. அது ஒரு காரணமா இருக்குமா? நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன். எங்க வீட்டுலாங்க தற்பெருமை அடித்துக் கொள்வதே தவறுன்றது சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு சொல்லப்பட்டது. அடிச்சு சொல்லிருக்காங்க. ஒரு நல்ல குடும்பத்துல வந்தவங்க ஏன்டா பீத்திக்கிறேன்னு நம்ம வாழ்க்கையில நம்ம கிராமங்கள்லாம் சொல்றது உண்டு. ஆனா இன்னைக்கு பீத்திக்கிறதுக்காக சொன்னேன். 1 ரூபாய்க்கு உதவி செய்து 20 ரூபாய் செலவழித்து அதை விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியம் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டுள்ளது. அதை மீறி எங்களால இல்ல. பிரச்சாரம்ன்றது வேற, தற்பெருமை என்றது வேற. பிரச்சாரம்ன்றது நீங்க என்ன செஞ்சீங்கன்றது மக்கள்கிட்ட சொல்லணும், சொல்லணும். விளம்பரப்படுத்த வேணாம், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். ஒன்னும் சிறப்பா செய்யணும். செலவே பண்ண வேண்டாம், பிரச்சாரம் பண்ணணும். இப்போ 1 ரூபாய் அரிசி இவங்க பண்ணாங்க, கவர்மெண்ட்ல பண்ணாங்க. அது வந்து நல்ல ஒரு இம்பாக்ட மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு. திமுக அதிக அளவில் வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக சாட்டிங்க, இப்ப திமுக கட்சி உங்கள் கூட்டணியில் உள்ள திமுக தமிழகத்தில் முக்கியமான ஒரு கட்சி, பெரும் கட்சி, அது அதிக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சொல்லுங்க சார், என்னென்ன காரணங்கள் உங்களுடைய கூட்டணியில் உள்ள திமுகவிற்கான காரணங்கள்? எங்கள் கூட்டணியில் திமுக வெற்றி பெற்றதற்கு ஒரு பல காரணங்கள் உண்டு. சொல்லுங்க. இவர் கூறியது போல 1 ரூபாய் அரிசி, எங்கள் தலைமையில் உள்ள மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றியது. தமிழகத்திலே எல்லா ரேஷன் கடையிலையும் மத்திய அரசில் உள்ள எங்களுடைய அமைச்சர்கள் 8 பேர் இருந்ததால வரலாறு காணாத வகையிலே 70,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவர் கூறியது போல சிறப்பான பிரச்சாரங்களை செய்தது. இவை அனைத்துமே எங்களான முக்கிய காரணம் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது. இது இல்லன்னா திமுக அணி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்காது என்பது சந்தேகமே இல்லை. தமிழகத்தில் திமுக பெற்ற வெற்றிக்கு காரணம் காங்கிரஸோடு கூட்டணி. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். உண்மைதான். சரி, ஆனால் காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததனால்தான் திமுக வேட்பாளர் சந்தேகமே இல்ல. ஏன்னா எங்களுடைய கூட்டணி இல்லைன்னா இவ்வளவு பலமான கூட்டணியா திமுக இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது. இன்னும் கேட்டா இன்னைக்கு தமிழகத்துல எங்களுடைய ஆதரவுடன் திமுக அரசு இயங்குகிறது. எப்படி மத்தியில அவர்களுடைய ஆதரவுடன் எங்களுடைய அரசு இயங்குமோ அதே போல தமிழகத்திலே எங்களுடைய ஆதரவுடன் திமுக அரசு இயங்குகிறது. நல்ல பணிகளை செய்து வருகிறது, பெருமையோடு சொல்லிக்கிறோம். ஓகே சார், காங்கிரஸ் தோல்விக்கு என்ன காரணம் பேசணும், அதை இப்ப விட்டுடலாம். இப்ப திமுக வெற்றிக்கு என்ன காரணம் சொல்லும்போது காங்கிரஸோடு உள்ள கூட்டணி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? திமுக ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸோட எந்த கட்சி கூட்டணி வச்சிருக்கோ அந்த கட்சி தான் மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு வருது. ஏன்னாக்கா
மக்கள் வந்து லோக்சபான்னு பாக்கும்போது காங்கிரஸ் தான் பாக்குறாங்க. ஆனா இந்த ஒரு தேர்தல ஒரு வினோதமான இது எனக்கு அது பிடிபடல. எப்படின்னா அதான் இந்த ஒரு பெரிய பெரிய தலைவர்களே தோத்து போயிருக்காங்க. சாதாரண கேண்டிடேட்ல ஜெயிக்கிறாங்க. அவர் சொன்னாரு எங்களுடைய வலுவினால தான் திமுக ஜெயிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப திமுக வலுவினால இவங்க ஜெயிக்கலையா? அது ஒரு பிரச்சனை. நிச்சயமா ஜெயிச்சோம். கூட்டணின்றது ஒருவருடைய சார்ந்துதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, திமுகவுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த ₹1 அரிசி, இலவச டிவி, அது நிறைய மக்கள் நலத்திட்டங்கள், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள், இது எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு சிஎம் வந்து அது வயசையும் பொருட்படுத்தாம திருச்சிக்கும் வந்தாரு. இங்க சென்னையில சோனியா காந்தி அம்மா மீட்டிங் வந்தா எல்லாம் வந்தாரு அவரு. அதை தவிர அவருடைய மகன் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மாநிலம் வந்து இன்ச்சு பை இன்ச்சுன்னு சொல்லலாம். நீங்க அதாவது சில இடத்துல போக முடியாத இடத்துல கூட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நீங்க பேப்பர்லயே பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா உங்களுக்கு வந்து அந்த இது கிரௌட் வரதை நீங்க பாத்துருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் பண்ணல, திமுக பண்ணாங்க. மக்களை போய் நேரடியா அவங்க சந்திச்சு பேசுனதால தான் இந்த வெற்றிக்கு அவங்களுக்கு. ஓகே சார், எப்பவுமே உள்ள ஒரு சந்தேகம் தான் நம்ம கேட்கலாம். இப்ப இந்த பிரச்சாரத்தின் போது தலைவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது கூடக்கூடிய கூட்டம், இதன் அடிப்படையில் தேர்தலுடைய வெற்றியை கணிக்க முடியுமா சார்? கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நிச்சயமா முடியாது. நிச்சயமாக முடியாது. ஏன்னா இந்த தேர்தலை பார்த்தோமே, திருமதி ஜெயலலிதா அவர்களுக்கு கூடிய கூட்டம் நல்ல சிறந்த கூட்டம். வெற்றி வரலையே. அதாவது வெற்றி தோல்விகளை கூட்டங்கள் நினைப்புல. ஆனா நீங்க வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூட்டத்தை பார்த்து அதை பார்த்து ஒரு இமேஜை உருவாக்க முயற்சி செய்கின்றன. உண்மையிலேயே இன்று தமிழகத்திலே கட்சிகளுக்கு கூடுகின்ற கூட்டங்கள் கட்சியினுடைய ஆர்கனைசேஷன் எபிலிட்டியை பற்றி சொல்லுதே ஒழிய மக்களுடைய ஆதரவை பற்றி சொல்லவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம். இப்பொழுது முன்னணி நிலவரங்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். காங்கிரஸ் கூட்டணி 260 இடங்களை கைப்பற்றி உள்ளது. அதே போல பிஜேபி கூட்டணி 155 இடங்களை மட்டும் கைப்பற்றி உள்ளது. மூன்றாவது அணி 68 இடங்கள், நான்காவது அணி 25 இடங்கள், இதர கட்சிகள் 35 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இன்று மாலை 4 மணி அளவில் நம்முடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அப்போது அவர் நாட்டு மக்களுக்கு இந்த அருமையான வெற்றி வாய்ப்பு, காங்கிரஸ் கூட்டணி 260 இடங்களை கைப்பற்றியுள்ளது, இந்த வெற்றி வாய்ப்பிற்காக நாட்டு மக்களுக்கு பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நன்றி தெரிவிக்க உள்ளார் என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் பற்றி பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சி தங்களது சாதனைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, நாங்கள் மக்களுக்கு செய்தோம், அதற்கு கிடைத்த வெற்றி என்று கூறி வருகிறது. நம்முடைய தலைவர் அவர்களும் அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி தரப்பில் கூறியிருக்கிறார்கள். தேர்தலின் போது வாஜ்பாயின் பெயரை உச்சரிக்காத பிஜேபி தேர்தல் முடிந்தவுடன் அவரது புகழை பாட தொடங்கியுள்ளது. வாஜ்பாய் இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்ததால் பிஜேபி தோல்வி அடைந்திருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்கள் தந்த முடிவை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் கூறியுள்ளார். மத்திய அரசின் சாதனைக்கு மக்கள் தந்த பரிசு இந்த வெற்றி என்று சரத்பவார் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்று திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கூறியுள்ளார். பீகாரில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு கிடைத்த வெற்றி தம்முடைய அரசின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்று அந்த மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர் கூறியுள்ளார். ஓகே சார், ஒவ்வொரு தலைவர்களும் அந்த வெற்றிக்கு ஒரு வெற்றிக்காக தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதை பற்றி நம்முடைய கருத்து என்னன்னு சொல்லி நாம் விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் 2009 தொடரும்.